அதாவது வாழ்க்கை திருப்பம் தான் திருப்பு முனை. நம்முடைய வாழ்க்கையின் திருப்பம் தான் திருப்பு முனை. ஏன்னா அதை ஆண்டவரால தான் செய்ய முடியும். ஒரு மனுஷனுடைய லைஃப்ல இங்கிலீஷ்ல டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. திருப்பு முனை தான். இப்ப எப்படி நம்ம கேட்ட சாட்சி மூலியமாக ரிச்சர்ட் வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை, ஒரு டேர்னிங் பாயிண்ட கொண்டு வர்றாரோ, இங்க வந்திருக்க ஒவ்வொருடைய லைஃப்லையும் பாத்தீங்கன்னா ஒரு திருப்பு முனை இருக்கும். சும்மா அவ்வளவு சீக்கிரத்துல, ஏன்னா நம்ம அநேகர் பாவ கட்டுகனால சாபத்தினால நிறைந்து பலவிதமான பாவ பழக்கத்துல இருந்த நாம உங்களே என்னை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்முடைய ஏதோ ஒரு நிகழ்வு மூலியமாக யாரோ ஒருத்தர் மூலியமா நீங்க சந்திச்சதுனாலதான், ஒரு கிறிஸ்தன் கொடுத்ததுனால ஒரு ரஞ்சித் என்ற ரிச்சர்ட், ஒரு ஆசீர்வாதம் வந்ததுனால ஒரு செந்தில் இஸ்ரேல், அதே போல ஒரு செந்தில் இஸ்ரேலால இன்னைக்கு அநேகர் உருவாகிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்கணும் தான் ஆண்டோடைய சித்தமா இருக்கிறது. 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீயோனில் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குமா, சொப்பனம் காணுவது போல இருக்குமா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம வேத அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை இருக்கும். அந்த திருப்பு முனை தான் அவங்களுக்கு முதல் படிக்கட்டாக கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்றதுக்கு ஏதுவா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை தனக்கென்று தெரிந்து கொள்றாருன்னா, அதாவது பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாருன்னா, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்து வழியா நடக்கணும்னா அவங்க வாழ்க்கையில என்ன வேணும்? திருப்பு முனை அவசியம். திருப்பு முனை அவசியம். இந்த நாள்ல முதலாக நாம் பார்க்க இருக்கிறது கிருபை நாட்கள் இருந்த பவுலுடைய லைஃப் நம்ம பார்க்கலாம். பவுலை குறித்து நம்ம வேதத்துல நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும், தமசுக்கு போற வழியில, அதாவது இயேசுதான் மேசியா. ஆனா அந்த நாட்களை பரிசேயர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர்கள ஒரு ஆளா நல்ல பதவியில் இருந்த இந்த பரிசுத்த பவுல், சவுலாகிய பவுல், அப்படிப்பட்டவங்களை பிடிச்சு பரிசேயருக்கு முன்பாக நிறுத்தி அவங்கள கொல்றது, அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதுக்கு முன்பாக ஆதாரமா வேத அடிப்படையில் பார்த்தோம்னா ஸ்தேவானை பிடிச்சிடுறாங்க. சேவான் ஒரு பந்தி விசாரிப்புக்காரன், ஒரு சமையல் பார்ட் டைம் செய்யறவர், வேலை செய்துக்கிட்டே ஊழியம் செய்யறவர். அவர் சாகிறதுக்கு யார் காரணமா இருக்கிறாரு? இந்த பவுல். அது உண்மையிலே அந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க அந்த காரியங்கள் 7ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசிக்கும் போது தெரியும். 6ஆம் அதிகாரத்துல இருந்து அதுல ஸ்தேவானுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நீங்க கரெக்டா வாசிக்கும் போது கற்றுக்கொள்ளலாம். வீட்டுல போய் அப்போஸ்தலர் 6, 7, 8 இந்த காரியங்கள் எல்லாம் அதுல 7ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்க முடியும். அப்ப இது ஏன் அப்படின்னா, இங்க பவுலுடைய லைஃப்ல ஒரு திருப்பு முனை உருவாகணும்னா, அதாவது இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல முத ரத்த சாட்சியா அந்த ஸ்தேவான் மரிக்கணும். ஏன்னா பின்னாட்கள்ல அப்போஸ்தலர்ல முதல் மரிக்கிறது யாரு? யாக்கோவை பார்க்கிறோம். அப்ப அந்த சேவானுடைய மரணத்தின் மூலியமா, ஏன்னா சேவான் கையும் களமா பிடிக்கப்படுறாரு. சேவான் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அவர் பேசுறது குறித்து வேதத்துல பார்க்கலாம். அன்பானவர்களே, நம்ம வேதத்தை நல்லா கவனிக்கும் போது சேவான் அங்க ஒவ்வொன்றையும் எடுத்து பேசும்போது அந்த பரிசேயர் சதுசேயர் அங்க இருக்கிறவங்களும் அப்படியே பல்ல கடிக்கிறாங்க. என்னடா, ஏன்னா அப்படி சொல்லும் போது அவரை இழுத்துட்டு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவன் மேல கல்லெறிந்து கொள்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அது கீழே அவன் ட்ரெஸ் பவுலுடைய கால் கடியில் தான் கிடக்குது. அப்படிப்பட்ட பவுல் மூர்க்க வெறி கொண்டு எப்படி வேட்டைக்காரனை போல அப்படி இயேசுங்கிற நாமத்தை சொல்லுகிற இடம், இயேசுவை தொழுது கொள்ளுகிற அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில வைராக்கியம் பாராட்டு கொண்ட அப்படிப்பட்ட மக்களை பிடிக்கிறதுல ஒரு திறமையானவன். ஆனா ஒரு நல்ல ஒரு பரிசேயன், கமலியன் பாதத்துல கற்றுக்கொண்டவன், PhD லெவலுக்கு படிச்சிருக்கிறான். அவன் என்னை பின்பற்றுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட ஒரு பிசுறு கூட இருக்காது. அதை அப்படியே ஃபாலோ பண்றவன். எப்படி பெரிய பணக்காரன், 700 கோடி இருக்குங்கிறாங்க, அவ்வளவு பெரிய சொத்து, நல்ல ஒரு பதவி. அவன் சொல்றான், நான் எபிரேயன், 2 குடியுரிமை பெற்றவன். அவனுடைய குலத்தை குறித்து சொல்றான், தன்னுடைய காரியத்தை குறித்து சொல்றதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? ஒரு ஆள் ஒருத்தர் குறித்து சொல்றான்னா அது எதை குறிக்கும்? பெருமையை குறிக்கும். அப்படிப்பட்ட இந்த சவுலாகிய பவுலை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா
அப்படி தமஸ்கு போற வழியில ஆண்டவர் வந்து அவருடைய லைஃப்ல ஒரு திருப்பு முனையை கொண்டு இந்த சவுலாகிய பவுல் மாறக்கூடிய காரியத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5-6 வாசி கேட்கலாம். வேகமாக நாம் கடந்து செல்லலாம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏன்னா அங்க இயேசு இயேசுன்னு கேட்டுட்டாவே அவனுக்கு வெறுப்பும் எரிச்சல் உடையவன், மூர்க்க வெறி கொண்டவன். அதாவது மனிதர்கள்ட்ட நல்ல பேர், பரிசேயர் மத்தியில எப்படி நல்ல பேர் வாங்க நினைச்சவன், அப்படிப்பட்டவன், வைராக்கியமா இருந்தவன். ஆண்டவர் அவன் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை, அவன் வாழ்க்கையில ஒரு திருப்பம், பவுலுடைய வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனை அவசியமா இருந்தது. அன்பானவர்களே, அப்படி போகும்போதுதான் ஆண்டவர் அந்த அடுத்ததை வாசிக்கலாம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். கண்டிப்பா அது பிரகாசம். இப்ப நம்ம கேட்டோம், பிரகாசம் வந்திருக்கு, அதுல கண்டிப்பா கல்வாரி காட்சியை இயேசு காமிச்சிருக்கோம். ஏன்னா முள்ளில் உரிப்பது உனக்கு கடினமா. நல்லா கவனிங்க, பின்னாட்கள பவுலுக்குள்ள வந்து பெருமை வருது, சரீரத்துல வியாதி, அவருடைய காரியங்கள் வரும்போது மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் தரிசனத்துல பார்த்தது ஆண்டவரை கல்வாரி காட்ச பார்த்திருக்கணும், முள்ள பார்த்தாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பரலோகம் போனா முள் அவசியமாக இருந்தது. அன்பானவர்களே, ஒரு மனுஷன் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாருன்னா, தாகம் இருந்துச்சுன்னா அவனை சாக மாட்டார். அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் சாக முடியாது. நான் என்ன பண்ணேன்னா, தலையை வச்சு மூச்சு அமைக்கி நானே சாகணும்னா முடியுமா? முடியாது. எத்தனையோ தருணங்கள்ல சொல்லுவாங்க, வீட்டுல எங்க அப்பா எங்க அம்மா அடிச்சுட்டாங்களாம், வகுத்துல இருக்கும்போது நான் கீழே விழுந்துட்டேமா, அப்பயே நான் கலைஞ்சு இறந்துருக்கணும். அன்பானவர்களே, அப்புரோஜனமான எண்ணெயும் கூட ஆண்டவர் பிசாசு பாவ கட்டுகள்ல, சாவ கட்டுகள்ல என்னால சினிமா பார்க்காம இருக்க முடியாது. அருவருப்பான எண்ணத்துல வாழக்கூடிய ஒரு தருணங்கள், யாரையும் நல்ல எண்ணத்தோட பார்க்க முடியாது. சின்ன சின்ன கார்ட்டூனா இருக்கட்டும், சின்ன சின்ன அதாவது வீடியோ கேமா இருக்கட்டும், ஒண்ணுலயே விடுறதில்ல, முழுவதுமாக பாவத்துல நிறைத்து பிசாசு தலையில கூடு கட்ட வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் இந்து பெண்ணில இருந்து வந்ததுனால பல பாவங்கள்னால கட்டப்பட்டிருந்தேன். அப்படிப்பட்ட என்னுடைய லைஃப்ல ஆண்டவர் ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்தார். நம்ம கேட்ட சாட்சியில கூட ரஞ்சித் என்ற ரிச்சர்ட் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை. வாழ்க்கை அவ்வளவுதான், முடிய தரப்புல ஆண்டவர் ஓபன் பண்ணுவார். உலகம் சொல்ல அவ்வளவுதான், உனக்கு ஜோலி முடிஞ்சு, கர்த்தர் ஆரம்பிப்பார். என்னுடைய லைஃப் எல்லாம் முடிஞ்சிருக்கிறது. அப்படிதான். ஆனா இதுல வந்து அப்படி அல்ல. இவன் வந்து மூர்க்க வெறி கொண்டு என்னது இயேசுன்னு சொல்லி இயேசு மேல வைராக்கியம் இருக்கவங்கள பிடிக்கலாம். அப்பதான் சவுளே சவுளே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதிப்பது உனக்கு கடினங்கிறார். அந்த காரியத்துக்கு அப்புறம் பாருங்க, அடுத்து பாருங்க, அவன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி பாருங்க, என்ன கேட்கறான் பாருங்க, அடுத்த வருஷத்தை பாருங்க. இதுதான் அவன் லைஃப்ல இப்ப சொன்னாங்கல்ல, ஏசியா 43:5 எப்படி ரிச்சர்ட் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டோ, என்னுடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து ஏசியா 43:1 முதல் 5 வசனங்கள். அது இப்ப வரைக்கும் ஆண்டவர் அந்த வாழ்க்கை திருப்பத்தை, திருப்பு முனையை இன்று வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நல்லது பாருங்க. அது ஒரு வசனம் வந்து நம்மளை சும்மா விட உன்னை உருவாக்கும். அந்த வசனத்துல இயேசு இருக்கிறார், நல்லா கவனிக்கணும். வாசிங்க அத. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே கர்த்தர் சொல்லுகிறாவது. இதுதான் ரட்சிப்பு வசனம். நம்ம ரிச்சர்டுக்கு 5ஆம் வசனம் வந்து ரட்சிப்பு வசனம் வந்தது போல இந்த ரட்சிப்பு வசனத்து மூலியமா தொடர்ச்சியா பேசுறாரு. இப்ப நாம என்னன்னா அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். அதுல பவுல் சொல்லுவாரு, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். பாத்தீங்களா? ஏன்னா ஸ்தேவானுடைய மரணத்தை பாக்குறான், இயேசுடைய பிரகாசமான அந்த கல்வாரி காட்சியை பாக்குறான். பவுல் பாருங்கவே ஓயாம கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய சகோதரன் என் தாய் உள்ள பேசி அவங்க பாட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க, நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஓயாம அழுதுகிட்டே இருக்காங்க. எவ்வளவு வேதனை இருக்கும் தெரியுமா, எவ்வளவு பாரம் இருக்கும் தெரியுமா. பாவத்தின் அகோரத்தை உணர்ந்தீங்கன்னா உங்களால கண்ணீர் சுருகாம இருக்கவே முடியாது. பல நாட்கள் கண்ணீரின் பள்ளத்தால் இந்த இடத்துல நிக்கிறோம்னா தேவனுடைய சுத்த கிருபை. என் லைஃப்ல ஆண்டவர் ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணார், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அன்பானவர்களே, அப்ப உங்களுக்கு எனக்கு திருப்பு முனைங்கிறது ஒரு அவசியமா இருக்கு. ஒரு நாள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, அடுத்து யாருக்கு அந்த திருப்புணவை ஆண்டவர் டியூன் பண்ணுவார் எனக்கு தெரியாது. இது அவருடைய வேலை. இதை கூட்டி வச்சது கர்த்தர், இதை நடத்துகிறது கர்த்தர்.
இருக்கிற யாருனாலும் ஒண்ணும் இல்லை, பரத்திலிருந்து ஒருத்தர் கொடுக்கப்பட்டாலுடைய ஒன்று பெற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப பாருங்களேன், அடுத்து பாருங்களேன், அடுத்து சுவிசேஷகரா இருக்கிறான். அடுத்தடுத்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். அடுத்த நிலைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை பாருங்க. இன்னைக்கெல்லாம் சிலரு விசுவாசி மனம் திரும்பி ரசிக்கப்பட்டிருப்பாங்க, 20 வருஷமா அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. சொந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. குடும்பத்துல யாரும் இப்ப ஒரு பெண்ணா இருந்தா கணவன் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாரு, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, வருடங்கள் இருக்கும். ஆண்டவர் விரும்புறதே இல்லை மக்களே. உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ள இருக்குமான அன்பானவர்களே, நமக்குள்ள அது ஊற்று, நமக்குள்ள ஆவியானவர் ஊற்றை போல செயல்படுவார், உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஜெபி ஜெபி ஜெபி, விடாப்படியா அந்த மனுஷனுக்காக ஜெபி. அநேக நேரம் ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு வாழை பிள்ளைகளுக்கு மத்தியில ஊழியம் செய்ய வச்சார். ஒவ்வொருத்தருக்காக இன்னமும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்பிக்கையை கொடுத்து ஜெபி 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 ஜெபி. ஒரு நாள் என்ன பண்ணும், பலன் கொடுக்கும். யாருக்கு? தேவ மகிமைக்கென்று. அப்போஸ்தலர் 13:1 வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில யாருன்னா பர்னபாவும் லூயியும் இந்த பர்னபா இதில் போட்ட லிஸ்ட வந்து அவங்க எப்படி இருந்தாங்க? தீர்க்கதரிசி, போதகர். அடுத்த ஸ்டேஜ் நம்ம அநேகர் நினைக்கிறோம், என்னை ஆண்டவர் சுவிசேஷத்துக்கு மட்டும்தான் அழைச்சிருக்கான்னு நினைப்போம். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துக்குள்ள அருமையான சகோதரர் ஸ்டீஃபன்கிறவரு, அவருடைய ரட்சிக்கப்பட்டு 44 வருஷம் ஆகுது. அவர் ஆரம்ப காலத்துல அப்ப இருந்து மனம் திரும்பும்போது தேவ சமூகத்துல அவர் எந்த பைபிள், அவர் வந்து நல்லா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் தனியா எல்லிஎஃப் விட்டு போய் முத இரவு ஜெப கூட்டம்ங்கிறது ஆரம்பிச்சவர் அவர் தான். அவருடைய பெயர்ல வல்லமையா நம்ம எத்தனை பேர் சிலர்லாம் சிரிக்கிறாங்க, என்ன முழு நேர ஜெபங்கிறாங்க. முழு நேர ஜெபம் அவசியம். பரியாசம் பண்ணுவாங்க, ஜெபத்துடைய அருமை தெரியாதவங்க. அதுல நிறைய பேரை உருவாக்குனாங்க. அந்த கூட்டத்துல சகோதரர் ஸ்டீஃபன் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் அப்படியே அவர்கள் லீட் பண்ணிட்டு போனாராம். ஒரு போதருக்குள்ள இருந்தாராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸியான சுவிசேஷரா தமிழ்நாடு முழுவதும் நம்ம பாளை வரைக்கும் வந்திருக்கிறார். அந்த எம்டி ஜெகன் அவரோட கூட இருந்த பிரதர் ஸ்டீஃபன். சாரோன் சபை, ஏஜி சபையில அவர் நல்ல ஆரோன்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாராம். அவ்வளவு சீக்கிரத்துல என்னது ஊழியத்துக்கு யாரையும் அனுப்ப மாட்டாராம். அவர் கீழே வளர்க்கப்பட்டு தனிப்பட்டு பல நேரம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு சகோதரரா அவருடைய லைஃப்ல வந்து 18ஆவது வயசுல டேர்னிங் பாயிண்ட் உண்டாச்சான். இப்ப அவருக்கு 62 வயசாகுது. போதை பழக்கத்துல இருந்தாராம், பயங்கர போதை பழக்கம். ஆசீர்வாதமும் அவரும் சொல்றது அப்படியே எனக்கு லீடிங்கா, எனக்கு ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு சகோதரன் சொல்லுவேன். ஆசீர்வாதம் ஒரு பக்கம் எப்படி இருந்தாரோ அவரை லீட் பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் கருத்தா ஜெபம் தம்பி தேவனை, அதுல நான் தனிப்பட்டதுல வளர்ந்தேன். புரியுதோ படிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அதுல ஆரம்பத்துல மண்ணிலே ஏறாது, அது கற்றுக்கொண்டது பின்னாட்கள் ஆண்டவர் அந்த வசனத்துல பயிற்றுவித்தார். அது போல அருமையான சகோதரர் இந்த ஸ்டீஃபன் ஒரு சபையை ஆரம்பிச்சு சொன்னார். அப்ப முதல்ல என்ன சொன்னார்னா, ஒரு வீட்டுல வந்து ஆரம்பிச்சு சொன்னார். ஆண்டவரே ஓப்பன் பண்ணி விடாராம். ஒரு வீட்டுல ஒருத்தர் பண்ணி நீங்களே வந்து நடத்துங்க, ஒரு வாடகை வாங்க மாட்டாராம். நிறைய பேர் அதுல தொடப்பட்டாங்க, விசுவாசத்துல விடுதலைப்பட்டாங்க. அப்படியே தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையா அவருக்கு ஆண்டவர் ரிவைவல் பிளெஸிங் சர்ச், எழுப்புதல், ஆசீர்வாத, அதாவது மினிஸ்ட்ரி அந்த சர்ச்சை கொடுத்துருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கிறது உலக ரீதியா இல்ல, ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்ப அநேருக்கு உலக அளவில் அவர் கூப்பிட்டு இருக்கிறார், அவர் டைம் இல்லை. அருமையான சகோதரர் வல்லமையாக டெய்லி அவருடைய காரியம் மூலியமாக இப்பயே அவர் லீடிங்ல கத்த நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நிறைய பைபிள், அதாவது நம்ம இயேசு லெக்சரர்ல வந்து, அதாவது பைபிளுக்கு வந்து பிஎஸ்டி படிச்சாதான் நம்ம டீச் பண்ண முடியும். பைபிள் டீச்சர் அதை பண்ணிட்டு இருக்காரு. பைபிள் வந்து படிக்கலாம். அவர் பைபிளுக்கு அவர் யாருன்னா ஆவியானவர். காரணம் மணிக்கணக்கா தேவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, ரொம்ப சின்சியரா தேடுவார். இன்னைக்கு அவர் பிளஸிங்கா வச்சிருக்காரு. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் நமக்கு முன்பாக சில நமக்கு சாட்சியில வைத்திருக்கிறார். இந்த பவுல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 மிஸ்னரி பயணங்கள். முத இந்த பவுல் வந்து ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது யாரும் சீசர்கள் ஏற்றுக்கொள்ளல. பர்னபா மட்டும் கூட சேர்த்துக்கிட்டான். அவன் போய் கூட இப்படி அறிவிச்சுக்கும் போது கூட்டத்துல அந்த ரோமர்கள் மற்றும் அந்த பரிசேயர் மற்ற எல்லாரும் யூதர்களால பிரச்சனை வரும்போது கூட இதை வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி வந்து
இந்த பவுல் பர்னபாவோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் மிஷனரி பயணத்தை செய்யறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரிவினை ஆயிடுது. புரியுதுங்களா? பவுலும் சீலாங்கிற ஒரு குரூப்போட இன்னொரு சிலரோட பண்றாரு. இப்படி 3 விதமான மிஷனரி பயணத்தை பவுல் மேற்கொண்டார். அவருடைய லைஃப்ல பாருங்க, அவர் சொல்றாரு, எனக்கு லாபமானவையில நஷ்டமா குப்பையா என்ற அந்த ஒரு திருப்பு முனை வந்து கர்த்தர் கொடுத்தார். அந்த திருப்பு முனையில வளர்ச்சி இருந்துச்சு. சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, போதகர், அவர் என்ன பண்றது, அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவன் அர்த்தம், மிஷனரின்னு அர்த்தம். இன்னொன்று சொல்லணும்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல அப்புறம் அவர் நடத்தி கொண்டு வந்தார். அவர் போய் ஒரு பட்டணத்துல போய் நின்னாருன்னா சுவிசேஷம் அறிவிப்பாரு. யார்கிட்ட இப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும்? பவுல் வந்து அத்தோனியா பட்டணத்துல போய் மார்ச் மேல போய் பேசுவார். நீங்க அறியப்படாத அவரை தான் அறிவிக்க வந்திருப்பார். இன்னைக்கு இல்லாசர் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறத தப்பா போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள் எப்படி பண்ணணுங்கிறத பவுல் அந்த காரியங்களை பற்றி நம்ம வேதத்துல பார்க்கலாம். இந்த பவுலுடைய லைஃப்ல பட்டணங்களுக்கு போனா சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, சிறைச்சாலையில் போட்டா நிருபங்கள் எழுதுறாரு. பல பாடுகள், ஆறுகளால் வந்த மோசம், கல்லர்களால் வந்த மோசம், சுயதனங்களால் வந்த மோசம், பசி, தாகம், கண் விழிப்பு, தூக்கமே இல்லாத காரியம், 1:39 அடி, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அநேக அடிபட்டுக்கிறார். கப்பல்னால வந்த சேதம், எவ்வளோ அவருடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டை கற்று கொண்டு வந்தார். மாணவர்களே, அவர் பாருங்கவே, என்னை பின்பற்ற சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய தரத்தை வைக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதுதான் நீதியின் தருணம், எனக்கு மாத்திரமல்ல என்னை போல இருக்கணும்னு சொல்றாரு. அவர் நல்ல போராட்டத்தை போராடினாங்க, அதாவது தன் தேவனோட உறவு கொண்டு போராடினார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து பெரிய கோடீஸ்வரன், கத்திற்காக எல்லாரும் இன்னும் அவர் அறியணுங்கிறதுக்காக, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை அப்படின்னு பெருமாள் அவர் பார்த்தது போல அவர் அறிவுக்கா எல்லாத்தையும் நஷ்டமாக குப்பையாக என்ன புலிப்பேர்ல பார்க்கலாம். கடைசியில பாருங்க அவருடைய முடிவு பாருங்க, வாடகை வீட்டில் காத்திருந்து ரத்த சாட்சியா தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், இந்த திருப்பு முனை அவர் லைஃப்ல தரிசனமாக மாறியது. அந்த தரிசனத்தோட ஓடினார். முதல் சுவிசேஷங்கிற தரிசனத்துல இருந்தாரு, அப்புறம் தீர்க்கதரிசி, அப்புறம் போதகர், அப்புறம் அப்போஸ்தலர். இப்படி அடுத்து பாத்தீங்கன்னா மேலே இயேசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம புதிய பட்டத்தை நம்ம பின்பற்றுறோம். 4 சுவிசேஷத்துக்கு அப்புறம் நிருபங்களை வைத்துதான் நம்ம வந்து இந்த நாளை கம்பேர் பண்ணி நம்ம பின்பற்றணும். இந்த நாட்கள்ல, கிருபையின் நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற சபைகள் நிறைய இருக்கு. உன்னை கீழாம மேலாக்குவேன், வாழலாம தலையாக்குவேன், எப்படியோ ஒரு வசனத்தை வச்சு பின் பேக்ரவுண்டு பின்னணி, அதாவது வேத விளைக்குன்னு சொல்லுவாங்க பைபிள் காலத்துல. வேதத்தை எப்படி விலை கொடுக்கணும்னு தெரியாது. தப்பு தப்பா பிரசங்கிவார். எல்லாரும் யூடியூப்பை பார்க்கக்கூடாது. யூடியூப்ல தவறான உபதேசம் இருக்கு. இயேசு வந்து நடத்தாத எந்த சபையும், இந்த யெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ் இதெல்லாம் இருக்கவே கூடாது. திரியேக தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்தம், எல்லாம் 3 சேர்ந்தது. எப்படி மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் கலந்த கலவையா இருக்கிறானோ அப்படி பவுல் வந்து தன்னுடைய காலத்துக்கு முன்பாகவே தேவ திட்டத்தை தரிசனத்தை முடிச்சுட்டு ரத்த சாட்சியம் மனுஷன். இயேசு அதான் சொன்னாரு, என்னை காட்டு பெரிய காரியம் செய்ய சொல்ல. பெரிய காரியத்தை யாருக்கு செஞ்சது? பின்னாடி வந்த பவுல் அப்போஸ்தலர் வந்தார். எப்படி இன்னைக்கு சிலர்லாம் அப்போஸ்தலன் கொடுக்குறாங்க, தீர்க்கதரிசனம் கொடுக்குறாங்க. உனக்கு வந்து மஞ்சள் கலர் சட்டை கொடுக்குற நீங்க உங்க வீட்டுல 4 ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அப்படி கள்ள தீர்க்கதரிசி அது கூட்ட சேர்த்த என்னவோ. இன்னைக்கு அந்நிய பாசங்கிறதுல அசுத்தாவி நிறைய இருக்கு. அந்நிய பாசம் உண்மையா இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அதனுடைய ஆவிக்குரிய தேடல் அந்த சென்னையில் ஆட தேட வச்சேன். ஆனா பெரும்பாலான 90% அசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாசங்கிற பேர்ல பேசுறவங்க நிறைய. அவங்கள பார்த்தாவே தெரியும், அவங்க வாழ்க்கையை காட்டி கொடுக்கும். உண்மையான மனம் திரும்புதல் ரட்சிப்பு இருக்காது. ஒரு சகோதரி நடக்கணும், அவங்க தவறான உறவு இருந்தாங்க, அவங்க அந்நிய பாசம் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தரோட தவறா இருந்தாங்க. அவங்களுக்காக நானும் என் மனைவி ஜெபிச்சப்போ அந்த சகோதரி தவறான உணர்ந்து வெளியே வந்தாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்க பேசுற அந்நிய பாசம் வந்து என்னது, விசுவாசனால பேசுறது. புரியுதுங்களா? எல்லாரும் பேசுறாங்க. சில சபையில ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்நிய பாசம் பேசப்பா. எல்லாரும் கூட்டத்தோட கூட்டம், ஏன்னா மனைவி இருக்க மாட்டான்,
ரசிக்கப்பட்டிருக்க மாட்டான். புரியுதுங்களா? கிறிஸ்தியஸுக்கு உண்மையான ஞானஸ்தானம் பெற்றிருக்க மாட்டான். புரியுதுங்களா? அர்ப்பணிப்பு தேவை. என்ன சொல்றாங்க? அர்ப்பணிப்பு. ரிச்சர்ட் வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு. அப்பதான் அந்த அர்ப்பணிப்பு ஒரு டேர்னிங் பாயிண்ட். புரியுதுங்களா? ரோமர் 12:1 வாசிங்களேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த அர்ப்பணிப்பு நம்ம சொல்றாங்க. முடிச்சுட்டு ஒரு சில காரியத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு நபரை அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்வீஸ் வந்துடுறது. டெய்லி வருகையில போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வர்றாலும் வருகையில போக முடியாது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தமானதுல போர்வையில வந்துட்டு மிச்ச நாள போய் சொல்றது, மனம் திரும்பாத ஒரு சுபாவம் உடையது, நான் இஷ்டத்துக்கு வாழ்றது, இஷ்டத்துக்கு பேசுறது. உண்மையான மனம் திரும்பினா அவங்க அப்படிதான் இருக்கும். ஆனா மனம் திரும்பினவங்களுக்குள்ள ஒரு எப்பயுமே கீழ்படுது. ஒரு நிமிஷத்துல நான் வரலன்னு சொன்னா திருப்பி கரெக்டா வருவாங்க. ஏன்னா ஆண்டர் நோட் பண்ணுவாரு. ஒரு நிமிஷம் எத்தனை தடவை சொன்னேன் என்ன கூப்பிடல கணக்கு வரும். நரகத்தில் தெளிவார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுன்றது. ஏன்னா ஒரு காலத்துல பயங்கர பொய் சொல்ற என்னை ஆண்டர் வந்து உணர்த்துறாரு. பொய் சொல்லக்கூடாது. ஆண்டர் ஒவ்வொன்றா அந்த வேதம் நானும் தேவனுங்கிற நிலையில வர வர எனக்குள்ள இருக்கிற கோபம், எனக்குள்ள இருக்கிற எரிச்சல், எனக்குள்ள இருக்கிற பொய், எனக்குள்ள இருக்கிற அந்த தேவ உறவோட ஆழப்பட என்னை விட்டு இருந்து ஒவ்வொன்றும் விலகிறதா பார்க்க முடிச்சு. வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை அவசியம். அடுத்து ஒரு நபரை குறித்து சுருக்கமா பார்க்கிறோம். வேதத்துல வந்து ராஜாக்கள்ல தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். அவருடைய லைஃப்ல எந்த ஒரு திருப்பு முனை அப்படின்னு நம்ம ஸ்டார்டா பார்க்க போறோம். இதை நல்லா கவனிங்க. இந்த தாவீது வந்து ஈசாய்க்கு 8வது மகனா இருக்கார். சரியா? மொத்தம் 8 பேரு. அதுல வந்து ஈசாய் தாவீதை வந்து ஒரு பொருட்டாவே எண்ணல. அவனுக்கு கொடுத்த கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து அவனை மேய்ச்சல் சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த தாவீது தன் தாப்பனுக்கு கீழ்ப்படிந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை உண்மையா அதை மேய்த்தான். அதனாலதான் 23ஆம் சங்கீதம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தாவீது எப்படி ஆடை மேய்ச்சிருப்பானோ அந்த 23ஆம் சங்கீதம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தாவீது போட்டிருப்பாருல்ல. சரியா? தன்னை ஒரு ஆடாகவும் கர்த்தரை மேய்ப்பனாக வைத்து அருமையான ஒரு சங்கீதம். அது மிகப்பெரிய ரகசியம். சும்மா 23ஆம் சங்கீதம் படிச்சுட்டு போறோம். அது பின்னணி பெரியது. புரியுதுங்களா? இந்த தாவீதுடைய லைஃப்ல வந்து தாப்பனால புறக்கணிக்கப்பட்டான். அப்படி புறக்கணிக்கப்பட்ட தாப்பன் அவனுடைய லைஃப்ல தாவீதுக்கு தெரியாது. ஆனா தாவீதுக்கு தெரிஞ்சதுல என்னது? தேவனை அறிஞ்சு படிப்பறிவு இல்லாதவன் தனக்கு கிடைக்கும் போதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவான்? பாட்டு பாடுவான், துதிப்பான். அவனுக்கு கிருபை என்னன்னா அதை பாடல் பாடுறது. அதான் அநேக சங்கீதம் 25 சங்கீதம் இருக்குல்ல. நீ அந்த சங்கீதம் தான் இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல திங்காரம் பண்ணுது. அதுல இயேசு கிறிஸ்துவே பேசுற மாதிரி தீர்க்கதரிசியாக தாவீதுக்கு 3 அபிஷேகம் இருந்துச்சு. அவர் ராஜாவா இருந்தாரு, தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஆசாரியராக இருந்தாரு. புரியுதுங்களா? இதை நீங்க வேற வாசினா தெரியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல ஏபோத்தை யார் ஆசாரியர் தெரிவிக்கணும். புரியுதா? 22ஆம் சங்கீதத்துல பார்க்கலாம் தாவீதை. இந்த தாவீது லைஃப்ல ஒரு திருப்பு முனை, வாழ்க்கையில் திரும்புகின்ற ஒரு திருப்பு முனை எந்த சொன்னோம்னா இஸ்ரேலுக்கும் பெலிஸ்தருக்கும் நிறைய யுத்தம் நடந்துச்சு. தாப்பனால புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீதை ஆண்டவர் தாப்பு மூலமாவே அனுப்புறார். சில நேரம் ஆண்டவர் சில பிரச்சனை கூடாவே உங்களை அனுப்பி அவருடைய தரிசனத்துல உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை தந்து அவர் தரிசனத்துல உங்களை நடத்துவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் இருக்கு. நீங்க ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். யாருக்கு தலைச்சவங்க இல்லை. தேவன் உங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறார். அப்படிப்பட்ட தாவீது லைஃப்ல அது கோலியாத் வந்து 40 நாள் மொத்த வாங்கடா ஒரு யுத்த வீரர் நடந்திருக்கிற அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு பயங்கரமான சிறு வயது முதல் பயிற்சி பெற்றவன் யுத்தத்துல. அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை தன்னுடைய கேடகமும் தன் உபயோகிக்கிற காரியம்தான். அப்புறம் தன்னை நினைச்சிருந்தான் தன் உடம்பை குறித்து பெருமை உள்ளவனா, தன்னுடைய படை கலவை குறித்து பெருமை உள்ளவனா, என்னை எவனுமே அசைக்க முடியாது. யாரு? பெருமையின் உச்சத்துல இருந்தான். யாரு? அதை உடைக்க இந்த வர்றாண்டா யார் தெரியுமா? ஆடுகள் பின்னாக தெரிந்தவன்.
கொஞ்ச ஆள்ல உண்மையா இருந்தவன் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கலாம், லஞ்சம் வாங்கக்கூடாது. அன்பானவர்களே, எனக்கு ஆரம்ப காலத்துல வந்து பார்க்கும்போது ஆண்டவர் தெரியும்போது எனக்கு மிலிட்ரியில கிடைக்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தேன். நீங்க கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதோட போயிடலாம் கண்ணாடி. நான் சொல்லிட்டேன், என்னுடைய பெரியம்மாவோட போக சொன்னாங்க. நான் போக மாட்டேன், நான் எப்படியே கூட இருந்தேன். சரி ரைட். இப்போ கம்பம் நகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து வேலை, என்னுடைய அக்கா வீட்டில் நல்லா வசதி, அவர்கிட்ட வாங்கிட்டு சேர்ந்துருவோம் பேச சொன்னாங்க. அங்கேயும் வேணாங்க. ஏன்னா நான் உண்மையான இயேசு, பரிதானத்தை வெறுக்கிறவன் பிழைப்பான். பரிதானம் வாங்கி போடணும், எங்க போடணும்? பாலதான் போடணும். மழை தருவதால் அது உருத்துது. இன்னைக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன்னு உருத்த மாட்டேங்குது. ஆனா மழை திரும்பி இருக்கிறேன் லட்சியம் பார்க்க தவறுங்கிற உணவு வர மாட்டேங்குது. அதே நல்ல கவனமா இருக்கும். இந்த தாவூது லைஃப்ல முன்புறமாக அப்ப வந்து தாவூது வர்ற உடனே அவங்க அண்ணன் பாருங்க, மூத்த அண்ணன், ஏண்டா உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் ஆட விட்டு உனக்கு என்ன தைரியம், என்ன ஒரு துணிவு, அப்ப எனக்கு நான் வந்து முகாந்திரம் இல்லையா அப்படிங்கிற தாவீது. அப்புறம் தாவீது அந்த ராஜா முன்னாடி கொண்டு போற, ராஜா அவட்ட சொல்றாரு, ராஜாவை நம்ப மாட்டான், நீ சின்ன பையனா இருக்கிற, அவன் விட்டுருக்க சிறு வயதோடு. ஆனா இவனுக்கு வந்து ஆண்டவரும் உறவு கொண்டிருக்கிறான். டைம் மணிக்கணக்கா உறவு கொண்டிருக்கான். தனிப்பட்ட ஜபம் அதிகம். பவுல் லைஃப்ல தனிப்பட்ட ஜபம் அதிகமா இருந்ததுனாலதான் சிறைச்சாலையில எழுத முடிஞ்சு. நீ நல்லா பாருங்களேன், உங்களை வச்சு ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும்னா இந்த 5 நிமிஷம் ஜபம், அப்புறம் 1/2 மணி நேரம் ஜபம், சும்மா கடமைக்கு ஒரு ஜபம், மட்டும் குடும்பத்தோட ஒரு ஜபம், அப்படிப்பட்டவங்களை அவர் பயன்படுத்த மாட்டார். தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உடையவங்க தான். இயேசு கிறிஸ்துவே வெற்றியுள்ள ஒரு ஊழியத்தை செஞ்சாருன்னா டைம் கிடக்க பிதாவோடு உறவு கொண்டார். ஊழியத்தை முடிச்சோடனே பிதாவோட போயிடுவார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டத்தை வாங்கி வாங்கி செய்வார். இந்த தாவீதுடைய லைஃப்ல பாருங்களேன். அப்ப முன்புறமா அதை பற்றி ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-46 அது வாசிங்க. வசனங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் பாத்தீங்களா, பட்டயம் ஈட்டி யாருக்கு வந்து மேன்மையா இருந்துச்சு? கோலியாத்துக்கு. ஆனா அவருக்கு யாரு? இயேசுங்கிற நாமம். இயேசுங்கிற நாமத்தை உணர்ந்திருக்கீங்களா? யாருக்கு இயேசு நாமம் ருசிக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி, ஒவ்வொரு நாளும் ரசிக்கப்பட்டு, ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நிரம்பி அவர் உறவுல இருக்கிறவங்களுக்கு இயேசுங்கிற நாமம் இனிக்கும். ஏதாவது தேவனுடைய மெசேஜ் கொடுறாங்க, இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்க போறாங்களோ, சாமுவேல் வரும்போது ஆகா துர்ச்செய்தியா நற்செய்தியா, இன்னைக்கு என்ன ஆண்டவர் பேச போறாரு கூட பாருங்களே. ஆரம்ப காலத்துல ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அநேக நேரம் சோர்வுக்குள்ள இறந்துடலாம், பல போராட்டம் இருக்கும். ரசிக்கப்பட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தாவீது பிரச்சனை அதிகம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த கோலியாத் காரியம் வருது, பெரிய சவால். ஏன்னா தாவீதை கொண்டு ஆண்டவருடைய திட்டம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா வாங்கணும். அவன் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் உருவாகணும். தாவீது அவ்வளவு சீக்கிரத்துல ராஜா வாங்கல, பல யுத்தங்களை நடப்பிக்கணும், ரத்தம் சிந்தணும், முத இந்த கோலியாத்தை ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் வரும்போது பரிசுத்த ஆவியினால வனாந்தரம் கொண்டு போகப்பட்ட போது முதல் நாளா விழுந்த 3 காரியம், கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையில ஜெயிச்சார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தான் ஊழியம் ஸ்டார்ட் ஆகும். இந்த தாவீதுக்கு அந்த பாணி தான், புரியுதுங்களா? அந்த கோலியாத். இன்னைக்கு உங்க லைஃப்ல நிறைய கோலியாத் இருக்கும். பொருளாதார நெருக்கடி, வேலை இல்லை, பிள்ளைக்கு திருமணம் ஆகல, குழந்தை இல்லை, வாழ்க்கையில எந்த வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லை, நானும் ஜெபிக்கிறேன், நானும் அழைத்து போறேன், அப்படிதான் நிறைய போறோம். ஆனா பாருங்க, தாவீது பாருங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் வளரலாம். அவருடைய லைஃப் நீங்க உற்று பாருங்க. பைபிள வந்து இது தாப்பன் கொடுத்த லவ் லெட்டர். அன்பா படிக்கிறோமா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர் மாதிரி படிக்கிறது, இந்த அங்க கொலை அது மாதிரி. இன்னைக்கு அந்த அதிகாரம் படிச்சுட்டேன், கண்டிப்பா பார்க்க முடியாது. வசனத்துக்கு நடுகிறோடவே நோக்கி பார்க்கணும், வசனத்துக்கு வாழ்றோட இருக்கணும். இந்த தாவீது பாருங்க, கொஞ்ச ஆள்ல உண்மையா இருந்தான். ஒரு முறை, அதாவது ராஜா சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா தாவீது இருந்ததுனால பரிசுத்த ஆவியின் நிறைவு இருந்திருக்கும். கண்டிப்பா சாதாரண அந்த சிங்கம் பார்த்தா சாதாரண சிங்கமா இருக்காது. அது நம்ம கண்டத்தை நினைச்சு அந்த பக்கமே வந்துடும். அதுல இந்த நெகருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி, ஒரு எருதை என்ன அமைக்கி இழுத்துரும், அதனால தப்பிக்க முடியும். நம்ம உடம்புல என்னது ஹியூமன் பீயிங்ல என்னது ரொம்ப மிருதுவான
தோணும். எப்படி? ஏன்னா தேவன் வரவு. எத்தனை பேர் நானே நேரம் உணர்ந்திருக்கேன், தேவன்கிட்ட நெருங்கினருக்கு ஒரு பலன் வர்றதை நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்க? அந்த பலன் நல்லா இருக்கும். பேசாம அது இன்னும் அப்படியே இருக்கலாம் போல இருக்கும். உங்களில் அநேகருக்கு அந்த அனுபவங்களை நான் சொல்றேன். இந்த அனுபவங்களை வரணும். அப்பதான் உங்களுக்கு கொண்டு உன் குடும்பத்தார் ரசிக்கப்பட முடியும். சும்மா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டார் ரசிக்கப்பட்டீங்க அப்படி மேல்வாரியா படிச்சு போறதல்ல. வாழ்க்கையில் அனுபவத்தை நான் வீட்டில் சொல்லிட்டேன், அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஒரு செடியை நட்டுட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு ஜெபிச்சுட்டே இருக்கும். வளர்ற வரைக்கும் விடக்கூடாது. ஜபாவி வேணும். தேவ உறவுல தான் ஜபாவி வரும். தேவன் புது புது காரியத்தை தருவார், புது புது வெளிப்பாடுகளை தருவார். ஒரு ஆளுக்கு எப்படி பேச கற்றுக் கொடுப்பார். இப்படி இருந்த தாவீது லைஃப்ல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட கத்தரு கொடுத்தாங்க. அவருடைய லைஃப் அடுத்தது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே தாவீது ஒரு பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா சமஸ்த திருவைக்கு ராஜாவாக அந்த காரியம் வேகமாக வாட்சி முடிச்சிடலாம். 46, 47 கர்த்தர் உன்னை விசுவாசம் பண்ணீங்களா? கர்த்தர் சின்ன பையன், அவன் உடம்பு பார்த்தாலே நடிக்கணும். அநேகர் யூரின் போயிடுவாங்க பயந்து போய். ஏன்னா பெரிய பெரிய யுத்தத்துல அந்த போர் எல்லாம் பயிற்சியில் வருவேன். இவனுக்கு பயிற்சியே இல்லை. முன்னாடி போய் அது மாதிரி பொம்மை வச்சுருந்தாங்க இல்ல. மனதில் எதுல வரும்? தைரியம் தேவ வரவுல வரும். ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு அனுபவம் தாவீதுக்கு இருந்துச்சு. அவர் சொல்றாரு, அமர்த்துடன் செய்யறதுல ரச்சனையை திரும்ப தந்து உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும். என்னிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதேனும். புதிய ஏற்பாட்டு அனுபவம் தாவீதுக்கு. தாவீது இசைக்கல் மீட்டானா வேற எந்த தீர்க்கதரிசி இல்லாதது. பிசாசு சவுண்ட் வந்து போகுது. எலியாவுட்ட இல்ல, எலிசாட்ட இல்ல, மோசேட்ட இல்ல. எவ்வளவு பாருங்க இந்த யூனிட் எப்படி இந்த தனித்தம் எதனால வருது? தேவ வரவு. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் பேர் பட்டான். காரணம் டேர்னிங் பாயிண்ட். இந்த கோலியாத் காரியத்துல வெற்றி வீழ்த்தினா மேலே அது அற்புதமாக அந்த காரியத்தை செய்தான் பாருங்க. 50, 51 இவ்விதமா தாவீது ஒரு கவனாலும் ஒரு கவனாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டார். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதின் பட்டயம் இல்லை. இதுல என்ன ஒரு பியூட்டினா, சைதாண்டியா இருக்கிறான், பெரிய ஆளா இருக்கிறான். இப்போ ஒரு ஆளை இங்க இருந்து அடிச்ச முன்ன வச்சு கட்டையை வச்சு அடிச்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? பின்னாடி விடுவோம். அவனை புதவு 3 குப்பரை விழுந்தான் பண்ணுவோம். தாவீது தேவன் மேல வைத்திருக்க வைராக்கியம். அவன் லைஃப்ல ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவாங்க. கல்ல விசுவாசத்துல அடிக்கிறான். ஏன்னா தனக்கு கூட ஆண்டவர் இருக்கிறாங்கிற தைரியம். நீங்க அந்த 46 வசனத்துல பாருங்களேன். இந்த காரியம் உலகம் முழுவதும் தெரியும் விரும்புறான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கள் இருக்க பக்கத்து வீட்டுல தெரியாது. இப்ப ரிச்சருடைய வாழ்க்கையில அவன் தனியா போய் ஜெபிக்கிறத பார்த்து ஒரு நாள் கூட அவங்க அக்காவுக்கு போய் என்ன ஒண்ணு இல்லை, சுவிசேஷம் சொல்லல. அவன் வாழ்ந்ததை காமிச்சான். அவங்க அக்காவுக்கு 10 வச்சு அதை ரசிக்கப்பட்டுச்சு. நம்ம சொல்றோம். எங்க அம்மா ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவர் அறியாதுக்கும்பாக சில பைசாவை எடுத்துக்குவேன். கீழே அம்மா போட்டாங்கன்னா எடுத்து வச்சுக்குவேன். மனதிருந்த பிறகு கொடுத்து மன்னிப்பு கொடுத்த பிறகு எங்க அம்மா என் அண்ணனை கூட நம்ப மாட்டாங்க, ஒன்னு என்னையத்தான் நம்புவாங்க. எதனால? இயேசு எனக்குள்ள வந்ததுனால. புரியுதுங்களா? ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்க லைஃப்ல அவசியம் மாணவர்களே. அப்ப தாவீது பாத்தீங்கன்னா ஈட்டியோடு பட்டயத்தோடு வரலாம். இயேசுங்கிற நாமம் அது நல்ல ஆதாரத்தை வாசிக்கலாம். 46, 47 வாசி முடிக்கலாம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் தான் இருக்கிறார். தேவன் ஒருவர் உண்டு என்று மூலவத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க நம்முடைய வாழ்க்கை. அப்படி மனதில் எவ்வளவு தெளிவா இருப்பாருங்க. நம்ம இருக்கிறோமா? சிலர் சொல்லுவாங்க, நம்ம நல்ல ஆப்பிளியை வளர்ந்தா கொஞ்சம் நிற்போம், உங்களோட பழமா ஏதாவது சொல்லிடுவாங்க. போயாம என்கிட்ட அவர்கிட்டயே போய் உட்கார்ந்து ஏசி அப்படி சிலர்கிட்ட ஒரு அளவா இருக்குங்க. இதனால ஒரு பையன் சொல்லுவாங்க, ஒரு அளவா வச்சுக்கணும் யார்கிட்டையும். அப்படியே இல்லை. காரணம் சிலரோட இணைக்கிறாருன்னா கற்றுக்கொள்ள சரியா? இதை மனசுல வைப்போம். இன்னைக்கு எப்படி நம்ம பார்த்த பவுலுடைய லைஃப்ல கிருபை நாட்கள்ல எப்படி ஒரு திருப்பு முனைய அந்த தமசுக்கு போற வழியில
அவர் சொல்ற வார்த்தையே என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், முழுவதும் அர்ப்பணிப்பு. அவன் உபவாசத்துல ஆரம்பிச்சு மனிதனுக்கு ரசிக்கப்பட்டான். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டுல இருந்து தேவனுக்கு மகிமையா ரத்த சாட்சியா மதிச்சான். தனக்கு கொடுக்கக்கூடிய நித்திய தீர்மான திட்டத்தை அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பு முனை மூலமா அவன் லைஃப்ல ஒரு தரிசனம் நிறைவேறியது. தாவீது லைஃப்லயும் கூட பாத்தீங்கன்னா பூரண வயது முதிர் வயதிலே நல்லா வேணா அது மதிச்சான். எத்தனையோ ராஜா இருந்தாலும் தாவீது தனித்தன்மை இருதயத்துக்கு ஏற்றவன் பேர் வாங்கிக்கிறான். நாம எப்படி இருக்கோம்? கண்ணில் மூடலாமா, தேவன் ஒப்பு கொடுக்கலாமா, ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? யார் ஒரே 1-2 நிமிடங்கள் ஜெபிக்கலாமே, ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே, ஆண்டவரே இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா மாறணுமே. ஒரு பவுலுடைய லைஃப்ல மாற்றம் உண்டாச்சே, தாவீது லைஃப்ல உண்டாச்சே. இன்னும் நான் சபையில உட்கார்ந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறேன்னா, வருடங்கள்லாம் மனதிற்கு ரசிக்கப்பட்டேன் எனக்கெல்லாம் இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் வாக்கு தவறுனா, என் பேச்சுல பொய் இருக்குதா, ஏன்னா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றேன்னா நம்ம பார்க்கணும். தானியை இடைவிடாமல் ஆராய்ச்சான். எப்படி ஆராய்ச்சிருப்பான்? சாட்சியுள்ள வாழ்க்கை. அவன் சுத்த கை, லஞ்சம் இல்லை, அவனை உண்மையா ஜெயிப்பான், கொடுத்த வேலையை சரியா செய்து முடிப்பான். இதுதான் ஆராதனை. வெறுமனா அல்லேலூயா ஸ்தோத்திரம் மாத்திரம் இல்லை, மனதில் வைக்கணும். ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை இணைக்கிறாங்கன்னா உருவாக்குறவர், உங்களை பயிற்றுவிக்கிறவர். நீ யாரும் சும்மா வரல, கர்த்தர் உங்களை அடைச்சிருக்கிற ஒப்பு கொடுக்க இந்த வேலை. ஆண்டவரே என் லைஃப்ல இந்த நாள் திருப்பு முனை வாக்கு கேளுங்களேன், என் வாழ்க்கையில திருப்புகிற ஒரு திருப்பு முனை அனுபவம் கேளுங்களேன். கேட்கலாமா? என் குடும்பம் இன்னும் மாற்றம் இல்லையே, என் குடும்பத்துல என் சகோதரி குடும்பம் வரலையே, என் குடும்பத்தை என் மகன் லைஃப்ல, என் மகன் லைஃப்ல, என் மகனால எவ்வளவு பிரச்சனை. உண்மையிலே தாவீதுக்கு அப்சலோம் தலைவலியா இருந்தான். அது மாதிரி இன்னைக்கு நம்ம லைஃப்ல மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், தலைவலியா இருக்காங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவரே ஒப்பு கொடுங்களேன். இந்த நல்ல வாய்ப்பை கர்த்தர் தருகிறார், இந்த கிருபையுள்ள வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். நாம் அவருக்கு பாத்திரமா எழுமணும், அவரை உயர்த்தணும். ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கு. இன்னைக்கு சத்தியமா பிரசங்கிக்கிறவங்க இல்லை. யூடியூப்ல தவறான ஆராதனை, சினிமா பாட்டு மெட்டு வருது, ஏதோ ஒரு சில பாடலை போட்டு யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறது. இன்னைக்கு ஊழியங்கிறது மனதிற்கு ரசிக்கப்படும். பைபிள் அழைச்சு போனா ஊழியம், உண்மையான மனதில் இல்லை. இதை நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த வேலையில் அருமையான பிள்ளைகளோடு கூட அப்ரோஜமான எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. என்னை இன்னும் ரெனுவல் பண்ண, இன்னும் ஆண்டவரே ஒரு ரெனுவல் ஸ்பிரிட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல எப்படி ஒரு ஆண்டவரே பவுலுடைய லைஃப்ல பெரிய பணக்காரன், அவன் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தீங்க. இங்க வார்த்தை கேட்கிற உங்களுடைய லைஃப்ல அதை தர இருக்கிறீங்கப்பா. எவ்வளவு நல்ல தகப்பன். நாளையில வெக்கப்படுத்தும்படி பைத்தியக்காரரை எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பைத்தியமா வைக்க விரும்பலப்பா. ஏன்னா பவுலுடைய லைஃப்ல பார்த்தா அவனை பேசி விசேஷமா வைக்கல, அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆவிக்குரியல் நடத்துனீங்களே. அவனுக்குள்ள இருக்கிற அந்த திருப்பு முனை தரிசனத்தோடு இணைந்து செயல்படுறதா இருக்கே, தேவதத்தை நிறைவேறிச்சப்பா. தாவீது லைஃப்ல படிப்பறிவில்லாத தாப்பனால புறக்கணிக்கப்படுறான், ஆண்டவரே அண்ணன்களால புறக்கணிக்கப்படுறான். தாவீதோட அநேக நண்பர்கள் இல்லை, ஒரே ஒரு நண்பன் யோனத்தான், அவனும் மறைச்சு போறான். மனைவியும் கூட ஆறுதல் இல்லை, அநேக நேரம் படுக்கையெல்லாம் கண்ணீர், அநேக சங்கீதங்கள். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேன் கூட்டில் ஒழுங்கும் தெல்லி தேனும் மதுரமான வார்த்தை, தேவனோடு பேசுகிறது, பழகுகிறது. அந்த வேலையை அந்த கிருபை எங்களுக்கு தாங்களே. இங்க வந்தவங்க யாரும் ரிச்சர்ட் சொல்ற சாட்சி போல ஒவ்வொரு தடவையும் ஜெயிப்பேன், புது ஆளா வருவேன். உண்மை ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனைக்கு போகும்போதும் தேவ செய்து என்னைய மாத்தினீங்கப்பா, நான் செத்துலான்னு போயிருக்கேன்ப்பா, இல்ல குழப்பமா இருக்கும், போராட்டம் இருக்கும். அங்க வர்ற தேவ ஊழியர் மூலியமா என்னோட இடைப்பட்டு என்னை எத்தனையோ ஒரு ரெனுவல் பண்ணியிருக்கீங்கப்பா. இந்த நல்ல வாய்ப்பை அப்புறம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்களோடு கூட நிற்காதபடி இந்த கம்ப பட்டணத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு சபையிலும் உயிர் வீச்சு உண்டாகட்டும். இதனால எந்த நோக்கத்துக்காக தேனி மாவட்டத்துல ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கணும். எங்க ஊருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்துல நாங்க செய்த வேலையில உனக்கு சாட்சியம் எழுப்புங்கப்பா. நாங்க இடைவிடாம உண்மை ஆராதிக்கணும். எங்க லைஃப்ல இந்த நாள் ஒரு திருப்புமுனை அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தை கொடுத்து நல்ல கிருபையை கொடுத்துருக்கீங்க. 2 தீமோத்தேயு 1:14 படி அந்த நற்பொருளாய இந்த ஆண்டவரே இந்த தேவ செய்திய பரிசுத்த ஆவிக்குள்ளாக காத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேத வசனத்துப்படி நீங்க எங்களை நடத்த எங்களால முடியாதுப்பா, ஆனா உம்மால முடியும். உங்களுடைய காலத்துல எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுல கேட்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த அன்பிற்கும் இந்த நாளில் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பம் தந்து ஒரு திருப்புமுனையா அமைய கர்த்தர் தாமே கிருபை தந்து வழிநடத்துவாராக. ஆமென்.